ஓவியா நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய செங்கோட்டை அருகே அந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவமானது தற்கொலைப்படை தாக்குதல் தான் என்பது விசாரணைகளின் மூலமாக தெரிய வந்திருப்பதாக டெல்லி சிறப்பு காவல்துறையின் விசாரணை பிரிவு அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. இதை செய்தி நிறுவனங்களும் ஏஎன்ஐ உள்ளிட்ட செய்தி நிறுவனங்களும் இந்த தற்கொலைப்படை ஃபிளைன் அட்டாக் என்ற பதத்தை பயன்படுத்தி இதில் டாக்டர் உமர் முகமதின் உடலும் கிடைக்கவில்லை, ஆளும் கிடைக்கவில்லை. அந்த பகுதியில் காரில் அவரது உடல் சிதறி இருக்கலாம், சக்தி வாய்ந்த வெடிபொருள் வெடித்ததில் சிதறி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அந்த வெடிபொருளான அமோனியம் நைட்ரேட் ஃபியூவல் ஆயில் என்ற சக்தி வாய்ந்த வெடிபொருள் டெட்டனேட்டர்கள் மூலமாக வெடிக்கப்பட்டதில் காருக்குள் இருந்த டாக்டர் உமர் அகமது வெடித்து சிதறி இருக்கலாம் என்றும் அவருடைய நண்பர்கள் அனைவரும் ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, ஃபரீதாபாத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கைதான நிலையில் இவரும் அந்த வெடிபொருளோடு சிக்கிவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு டெல்லியில் இந்த தாக்குதலை செங்கோட்டை அருகே அவர் நிகழ்த்தி இருக்கலாம் என்றும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து காவல்துறையினர் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு 12 மணி நேரத்திற்கும் அதிகமான நிலையில் இது தீவிரவாதிகள் தாக்குதலா, கார் குண்டு வெடிப்பா அல்லது தற்கொலைப்படை தாக்குதலா என்று எந்த விதமான முடிவும் அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசின் தரப்பிலோ காவல்துறை தரப்பிலோ அறிவிக்கப்படாத நிலையில் தற்போது முதல் தகவலை காவல்துறையினர் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புதிய தகவல்களின்படி டாக்டர் உமர் முகமதுவின் நண்பர்களான அடீல் அகமது, முஜாவில் சகீல், அகமது முஜமில் மற்றும் சஹீன் சாகித் உள்ளிட்ட பெண் மருத்துவர்கள் உள்ளிட்டோர் ஜம்மு காஷ்மீர், ஃபரீதாபாத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவர்கள் பணிபுரிந்த மற்றும் பணியாற்றிய அந்த அல்ஃபலா மருத்துவமனையிலும் இப்போது 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பல்வேறு கட்ட சோதனைகள், விசாரணை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த விசாரணைகளில் இருந்து கிடைத்த தகவலின்படி டாக்டர் உமர் முகமது ஹரியானாவின் ஃபரீதாபாத்தில் இருந்து இந்த அமோனியம் நைட்ரேட் ஃபியூல் ஆயில் அந்த வெடிப்பொருள்களோடு I-20 காரில் அவர் பயணித்து இங்கு டெல்லியில் செங்கோட்டை அருகே அந்த பகுதியில் காரை வெடிக்க வைப்பதற்கு ஒரு 3 மணி நேரமாக காத்திருந்து அந்த சிக்னல் அருகே காரை மெதுவாக செலுத்தி அந்த தாக்குதலை அவர் நிகழ்த்தி இருக்கக்கூடும் என்ற தகவல்கள் இப்போது முதல் கட்ட விசாரணையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. அந்த உமர் முகமதோடு தொடர்பில் இருந்த பல்வேறு மருத்துவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அந்த I-20 கார் 4 முறை விற்கப்பட்டிருக்கிறது. விற்கப்பட்ட அந்த காரில் அவரது சகோதரர் ஒருவரும், உமர் முகமதுவின் சகோதரர் ஒருவரும் இந்த வாகனத்தை வாங்கியிருக்கிறார். ஆனால் பெயரை மாற்றாமலேயே அந்த வாகனத்தை அவர்கள் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, ஃபரீதாபாத், அதன் பின்னர் உத்தரப்பிரதேசம், அதன் பின்னர் செங்கோட்டை இந்த கார் I-20 கார் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் உமர் முகமது நாம் வெடிபொருள்களோடு பிடிபட்டு விடுவோம், நமது நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் என்பதால் நாம் இந்த தாக்குதலை நடத்தி விடுவோம் என்ற எண்ணத்தோடு தனிப்பட்ட முறையில் அவர் அந்த வெடிபொருள்களை வாகனத்தில் ஏற்றி இந்த டெல்லி சாந்தினி சவுக் மெட்ரோ ரயில் நிலையம், செங்கோட்டை அருகே உள்ள அந்த மெட்ரோ ரயில் நிலையம் அருகே நேற்று 6:52 மணியளவில் மெதுவாக அந்த வாகனம் நகர்ந்த போது அந்த சதீஷ் கோசர், அந்த டெல்லி கமிஷனர் கூறியது போல, போலீஸ் கமிஷனர் கூறியது போல அது மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கும் போதே வெடித்து சிதறியது என்றும் அதன் அருகில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது அந்த வாகனத்திலிருந்து எவரும் இறங்கியும் செல்லவில்லை, ஓடவும் இல்லை மற்றும் அந்த வாகனத்திலிருந்து உடல்களும் பெரிய அளவில் கைப்பற்றப்படவில்லை என்பதால் சக்தி வாய்ந்த அந்த வெடி பொருள் வெடித்ததில் உடல் சிதறி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அந்த சிதறிய 8 உடல்களில் உமர் முகமதின் உடலும் ஒன்றாக இருக்கும் என்றும் அந்த உடல்கள் DNA சோதனை உள்ளிட்ட பல்வேறு சோதனைகளையும் மேற்கொள்கிறார்கள் என்னும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அவர் 3:19 மணியிலிருந்து 6:52 மணி வரை அந்த பகுதியிலேயே அந்த செங்கோட்டை பார்க்கிங் ஏரியாவிலேயே அவர் காரில் இருந்திருப்பதும் வீடியோவில் பதிவாகி இருக்கிறது. ஆனால் 6:52க்கு பிறகு கார் வெடித்த பிறகு அவர் எங்கே சென்றார் என்று தெரியவில்லை என்பதால் இது தற்கொலைப்படை தாக்குதல், ஃபிளைன் அட்டாக்காகத்தான் இருக்கும், அதில் ஒருவர் தான் தொடர்பு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றும் அந்த காரை விற்றவர், வாங்கியவர் மற்றும் அவர் கிளம்பிய நேரம், அவரோடு தொடர்புடையவர்கள் உள்ளிட்ட பலரும் அந்த சம்பவத்தால் பலரும் இந்த கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இது தற்கொலைப்படை தாக்குதலாக இருக்கக்கூடும் என்றும் அவரது உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் கைது செய்யப்பட்டதால் அவர் ஆத்திரமடைந்து இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்க கூடும் என்றும் காவல்துறையினரின் முதல் கட்ட விசாரணையில்
தெரிய வந்திருக்கிறது. டெல்லி காவல்துறையின் முதல் கட்ட விசாரணை அறிக்கை தகவல்கள் ANI செய்தி நிறுவனத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் இது ஒரு தற்கொலைப்படை தாக்குதல். அந்த தாக்குதலை நடத்தியவர் டாக்டர் உமர் முகமது என்பது இப்பொழுது முதல் கட்ட விசாரணையின் முடிவில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓவியா.